அம்மன் நொஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஜூலை மாதத்திற்கு உண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜூலை மாதத்துல ஆடி மாதமும் நமக்கு பிறக்குது. ஆடி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த ஜூலை மாதம். இந்த ஜூலை மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் மிதுன மனையில ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக மனைக்கு போக போறாரு. செவ்வாய் சிம்ம மனையில இருக்கிறாரு. கேது பகவானும் சிம்மர மனையில தான் இருக்கிறாரு. புதன் கடக மனையில 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன மனைக்கு போக போறாரு. வக்ரமா போக போறாரு. சுக்கிரன் ரிஷப மனையில 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன மனைக்கு போக போறாரு. குருவும் மிதுனத்துல தான் இருக்கிறாரு. சனி பகவான் மீன ராசியிலையும் ராகு பகவான் கும்ப ராசியிலையும் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடும் கிரக மாற்றங்களோடும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஜூலை மாதம் ஆனி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மிதுன லக்கணத்திலையும் திருவோண நட்சத்திரத்திலையும் நமக்கு பிறக்குது. இந்த ஜூலை மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம விரிவாவே தெரிஞ்சுப்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சிம்ம லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது, சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்க போறோம். சனி பெயர்ச்சிக்கு பிறகு அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு வருது. அதே போல ராசியில கேது 7ஆம் வீட்டுல ராகுவும் இருக்கிறாரு. குரு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கிறார். இந்த ஜூலை மாதம் முழுவதுமே கேதோடு சேர்ந்து செவ்வாய் உங்க ராசியிலே செஞ்சரிக்கிறாரு. அப்ப மாத கோள்களோட மாத கிரகங்களுடைய அடிப்படையிலையும் இந்த ஜூலை மாதம் சிம்மராசிக்காரர்கள்லாம் சில விஷயங்களை தவிர பல விஷயங்கள் அப்படிங்கிறது நல்லதாத்தான் இருக்குது. சாதகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் நடக்கக்கூடிய சுக்கிரனுடைய பெயர்ச்சி சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. மாதத்தின் முதல் 3 வாரங்கள் அப்படிங்கிறது தொழிலில் வளர்ச்சி, நல்ல லாபம், திடீர் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். நீண்ட காலமாக நீங்கள் கொடுத்திருந்த பணம் வரவே வராது அப்படின்னு பல்வேறு விதமான பிரச்சனைகளை அதனால் சந்திச்சிருப்பீங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட இருந்திருக்கும். அப்படி வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பணம் இந்த மாதத்தில் சேரும் உங்களுக்கு. அதன் மூலியமாக பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் வெளிவருவீங்க. வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்பத்தில் வருமானம் அதிகரித்தாலே பல்வேறு விதமான சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும். சகோதரர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மைகளும் ஆதாயமும் கிடைக்க போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஆனால் கேதுவால் தொடர்ச்சியான குழப்பமான மனநிலையே இருப்பீங்க. அப்படிங்கிறதால வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலை சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே சுபமாக நடக்க போகுது. வேற்று மொழி வெளிநாட்டவர்களால் ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த சூழலை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது தான் நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜூலை மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் மறைகிறாரு. அப்போ மனதில் சஞ்சலம் அப்படிங்கிறது இருக்கும். ஏதோ ஒரு மாதிரி தைரியம் குறைஞ்சது போல, தவறான முடிவு எடுக்கிறது போலையும் அவசரமான முடிவுகள் எடுக்கிறது போலையும் ஒரு தோற்றம் அப்படிங்கிறது வரும். எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் பொறுமையாக யோசித்து அவசர முடிவுகளை தவிர்த்துக்கிட்டு குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆலோசனையையும் கேட்டு அதன் பிறகு முடிவெடுங்க. ஜூலை மாதம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய சில மாதங்கள் கூட சிம்மராசிக்கு குடும்பம், நட்பு, அலுவலகம் அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே நிதானமாக தான் செயல்படணும். அவசரப்பட்டு பேசக்கூடாது. எந்த விஷயத்திலையும் மற்றவர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் சரி, ஒரு தொழிலை நடத்தக்கூடிய இடத்துலையும் தொழில் செய்யும் பொழுதும் ஒரு விஷயத்தை முடிக்கும் பொழுதும் ரொம்ப நிதானமாக இருக்கணும். குரு பயிற்சி எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் அஷ்டமத்து சனி சிம்மராசிக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ பெரிய முதலீடு, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு பணத்தை போடுவதை தவிர்த்துக்கணும். தொழில் சிறப்பாக இருந்தாலுமே அகல கால் வைப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அது எதிர்மாறாக போய் நடந்துடும். அதனால் இழப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். சிம்மராசிக்காரர்கள் ஜூலை மாதம் வேலை மாற்ற சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தற்சமயம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை அப்படியே செய்துக்கிட்டு வாங்க. வேலையை மட்டும் விடணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் நீங்கள் கைவிட்டுடணும். இருக்கும் வேலையை தக்க வச்சு கொள்ளுறது தான் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது. இந்த ஜூலை மாதத்தில்
உங்கள் ராசி அதிபதி சூரியன் 16ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ அங்கே குருவும் சூரியனும் ஒன்றா பயணத்தை தொடங்குறாங்க. குரு பகவானும் சூரியனும் ஒன்றா பயணத்தை தொடங்கும் பொழுது இதை சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் 10ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் வலுவாக இருக்கிறாரு. அப்போ தொழில் உத்தியோகத்தில் ஓரளவு நல்ல பலன் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மனதில் நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு உங்களுடைய குலதெய்வத்தை எப்பொழுதும் நினைங்க. இறங்கிய காரியங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்துலையே ஆட்சி பலத்தோடு இருக்கிறதால உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த மாற்றங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கடுமையான போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் உத்தியோக ரீதியாக அதிகாரமிக்க பொறுப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த பொறுப்புகளை துஷ்பிரயோகம் பண்ணுவதை தவிர்த்துக்கணும். அருகில் இருப்பவர்களையும் சக ஊழியர்களையும் அனுசரணையாக நடத்துறது நல்லது. தொழிலில் நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது உண்டு. புதிய முயற்சிகளை செயல்படுத்தி அதன் மூலியமாக உங்களுக்கு உயர்வை சந்திப்பீங்க. உங்கள் ராசியிலேயே கேது இருக்கிறாரு. அப்போ ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால பணவரவு இருக்கும். உங்களுக்கு தொலைதூர தொடர்புகளால் நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். பங்குச்சந்தை லாட்டரி தொடர்பான முதலீடுகள் எல்லாம் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். சகோதர வழி உறவுகளால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ சமுதாயத்தில் பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு சனி 13ஆம் தேதி வக்கரமாக போகிறாரு. அதனால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைய போகுது. சனி இதுவரைக்கும் அஷ்டமத்து சனியாக படாத பாடு படுத்திக்கிட்டு இருந்தார் சிம்மராசிக்காரர்களுக்கு. இந்த சனி வக்கரமாகும் பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு ஓரளவு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். குரு தான் வீட்டை தானே பார்க்குறதால காதல் உறவில் பிரச்சனையாக இருந்துட்டு வந்தவங்களுக்கெல்லாம் காதல் உறவு ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஏற்படும். இனிமேல் பூர்வீக சொத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு. இன்ப அதிர்ச்சியான தகவலால் வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். மகான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது மறைய போகுது. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த மனக்கசப்பு நீங்கும். பிள்ளைங்க உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்போகுது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும். அப்போ நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் எல்லா காரியத்தையும் சமாளித்து வெற்றி பெறுவீங்க. வீண் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் நினச்சது ஒன்றும் நடந்தது ஒன்றுமா இருக்கும். அதனால் கோபம் அப்படிங்கிறது வரலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாம் அலைச்சல் தான் ஏற்படும். ஆதாயம் அப்படிங்கிறது இருக்காது. ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது அதிகம் நடக்கும்.